இன்னைக்கு கர்த்தர் இப்போ உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்ட்டு. உங்களை கருவுல சுமந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்ட்டு. நம்ம இந்த உலகத்துல பார்த்தா, அதுவும் குறிப்பா நம்ம தேசத்துல இந்தியால பார்த்தா, பெண்களுக்கு குறிப்பா இந்த ஸ்திரீகளுக்கு தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப ஹைப்பர் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. இப்போ இந்த தேசத்தை கூட தாய் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகே, மதர்ங்கிற ரொம்ப முக்கியத்துவம் மரியாதை செலுத்துறாங்க, கனம் பண்றாங்க. ஓகேவா? சரி, வசனம் என்ன சொல்லுது? அப்பேற்பட்ட தாய் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். ஏன், எதனால அப்படின்னா, தாய் உங்களை சுமக்கிறது வயிற்றுல கருவறையில 10 மாசம். ஓகேயா? உங்களை கர்த்தரா இருக்க கிறிஸ்து இயேசு சுமக்கிறது எத்தனை வருஷம்? 6000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மளை வந்து அவர் ஆதீனத்துல வச்சிருந்தார், அவருடைய திட்டத்துல. அப்போ இத்தனை 1000 வருஷங்களா? மேக்சிமம் ஒரு தாயை புகழ்ந்து சொன்னாலும் 60 வருஷம் சுமப்பாங்க இல்லையா. வயிற்றுல சுமப்பாங்கிறாங்க, கண்ணில் சுமக்கிறாங்கிறாங்க, அது சிந்தையில சுமக்கிறேங்கிறாங்க, தோல்ல சுமக்கிறேங்கிறாங்க. இப்படி நிறைய தாய்மார்கள் சுமக்கிறதா சொல்றாங்க. ஓகே, உலகத்துல வசனம் அவங்களே உங்களை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன். அப்ப நீங்கெல்லாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் இல்லையா. கர்த்தருடைய அந்த பலத்த கைக்குள்ள நீங்க வந்து அப்படியே இருக்கீங்க. ஓகே, அவருடைய ராஜ்யத்துல அவருடைய கிரீடத்துல ஒரு முத்திரையா உங்களை பதிக்க வச்சிருக்காரு. இல்லைன்னா இப்படி சொல்லுவாரா, அவங்களே மறந்தாலும் நான் ஒன்னும் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அதாவது உங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தூண்டுறாரு. ஓகே, நீங்க ஏன் தோண்டு போறீங்க? நான் இருக்கேன். அதாவது மனுஷனுடைய என்ன சொல்றது, ரொம்ப உச்சத்துல அவனுக்கு தேவையான ஒண்ணு இதுதான், ஒரு பலன். ஓகே, நான் இருக்கேன். இந்த வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, நான் ஒன்னும் மறப்பதில்லை அப்படின்ட்டு. சரி, அப்போ உங்களை மறக்காத தேவனை நீங்க மறந்துடாதீங்க. ஓகேவா? நீங்க அவரை தேடுங்க, அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் என்ன டைம் பிரதர் அவர் கூட இது பண்ணலான்னு என்ன கேட்டீங்கன்னா 24/7. ஓகே, இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, தெரியாம இந்த பிரதர்கிட்ட கேட்டோமா அப்படின்னு நினைச்சா உண்மையதான் சொல்றேன். ஓகே, அவர் கூட சஞ்சரிக்கணும். ஓகே, இரவும் பகலும் அவர் கூடயே வந்து இருங்க. ஓகே, அதுக்கு முதல் ஸ்டெப்பா வந்து உங்களால எப்போ எத்தனை மணி நேரம் எத்தனை நிமிஷம் அவருக்கு ஒதுக்க முடியும்னு பார்த்து உங்க பேட்டர்ன்ல ஒதுக்குங்க. ஓகே, என்ன கேட்டா அதிகாலை டைம். ஓகே, midnight 12:30 to மார்னிங் 5:30 உங்களை எப்போ அடிக்கடி சின்ன வயசுல இருந்து அடிக்கடி ஒரு குறிப்பிட்ட டைம்ல எனக்கு முழிப்பு வருது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றீங்க, அந்த டைம் வந்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஓகே, நைட்டு தூங்கும்போது ஒப்பு கொடுத்துட்டு என்னை எழுப்பி விடுங்க. ஓகே, எழுப்பிட்டு நான் தூங்கிடக்கூடாது, கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க, என்ன நினைப்பூட்டுங்க. ஆவியானவரோட வேலை தான் அது. ஓகே, நினைப்பூட்டுறது. அவர் நினைப்பூட்டுங்க. எதுக்கு? ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், அதுக்கு நினைப்பூட்டுங்கன்னு சொல்லுங்க. அவர் கண்டிப்பா நினைப்பூட்டார். ஓகே, அதன்படி அவர் சமூகத்துல உட்காருங்க. சரி, நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் உங்களை மறக்கிறது இல்லை. ஏன் நீங்க நினைப்பீங்க, ஏன் எனக்கு கெட்டது நடக்குது அப்படி இப்படின்லாம் உங்க மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவோம் இந்த பிசாசு. ஓகே, கொஞ்சம் இடர்ல அடைஞ்சாலும் இப்போ இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கான் ஒருத்தன், 3.5 வருஷம் கூட இருக்கான். கடைசி நேரத்துல என்ன ஆகுது? அப்பத்தை கொடுக்கும்போது என்ன ஆகுது? வப்தின் திராட்சை போஜன பந்தி அமரும்போது கிறிஸ்து இயேசு கையினால அப்பத்தை வாங்கும்போது என்ன ஆகுது? பிசாசு அவனுக்குள்ள புகுந்தான்னு வசனம் சொல்லு. அவன் புகுறதுக்கு எது சோர்ஸா இருந்தது? இவனுக்குள்ள ஆல்ரெடி இவன் பணப்பைய உடையவனா இருந்தான். இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, மணி யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம்? எந்த அளவுக்கு பியூரா இருக்காங்களோ, எந்த அளவுக்கு கரெக்டா இருக்காங்களோ எல்லா விஷயத்திலையும், ஓகே, அதான் உத்தமமா இருக்கவங்கள்ட்ட தான் மணி ஹேண்டில் பண்ணும். ஓகே, ஒரு ட்ரெஷரரா இருக்கட்டும், ஓகே, ஒரு அதான் எதிரா இருக்கட்டும், வீட்டுல அவங்கள்ட்ட தான் யார் கரெக்டாக சிக்கனமாக பார்த்து செலவு பண்ணுறாங்களோ, யார்கிட்ட கரெக்டாக கணக்கு இருக்கோ அவங்கள்ட்ட தான் வந்து மணி ஹேண்டில் பண்ணும். அப்பேற்பட்டவனா தான் யூதாஸ். ஆனால் அவன் சிந்தையில் அவனுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஏதோ சேர்ந்துச்சு. ஓகேவா? கடைசியில் அந்த கேப் உடைய பிசாஸ் ஃபுல்லாக உள்ள புகுந்துட்டான். ஓகேயா? அதனால தான் சொல்றேன், நீங்க எங்கெங்கெல்லாம் மறந்தீங்களோ எல்லாத்தையும் தேவ சமூகத்துல ஒப்புரவாகி அவர்கிட்ட கொட்டிடுங்க. தாவீது மாதிரி அவர் சமூகத்துல போய் விழுந்துருங்க. ஓகே, மன்னிச்சிருங்க, நான் இது எதுவும் செய்யல, நான் உங்களை மறந்துட்டேன், பின்வாங்கிட்டேன். அதுக்குமே ஜெபிக்க தெரியலன்னு சொல்றீங்க இல்லையா? பாட்டு பாடுங்க. வசனத்தின் வழியா உள்ள அந்த பாட்டை உணர்ந்து பாருங்க. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்டா இருங்க. உள்ள உணர்ந்துக்கோங்க. இருதயத்திலிருந்து அந்த வலியோட வேதனையோட முழு இருதயத்தோட அவர் ஒரு பாட்டு பாடுங்களா. 3 ஜெபத்துக்கு சமம்னு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நீங்க அதை பாடுங்களா, செய்யுங்களா. உங்க இருதயம் வலிக்கும், கண்ணில் தண்ணி வரும், வார்த்தை வராது. ஓகே, அப்படி நீங்க பழக 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 நீங்க அப்படியே பரிசுத்தமாகிட்டே வருவீங்க. உங்ககிட்ட இருந்து சின்ன வயசுல இருந்து மீறுதல் தவறு எல்லாமே மன்னிக்கப்பட்டு தண்டிக்க வேண்டியதை வந்து மட்டா தண்டிச்சு, ஓகேவா, அப்படி உங்களை பரிசுத்தப்படுத்துவாரு. ஓகே, நீங்க வீட்டுல இருக்கவங்க யாரையும் பார்க்காதீங்க. ஓகே, ஏன்னா அவர் உங்களை மறக்கிறது இல்லை. ஓகே, இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு,
சொல்றாரு, நீங்க வேதனைப்படுறதுனால தான் அவர் சொல்றாரு, நீங்க கஷ்டப்படுறதுனால தான் அவர் சொல்றாரு. ஓகே, நீங்க விசுவாசிக்காமதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க பின்வாங்கி போறதுனால தான் அவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கிறது இல்லை அப்படின்னு. அவர் மறக்காத ஒரு மனுஷன் கெட்டு போவானா? போக முடியுமா? ஏன்னா அவர் அவனை மறக்கலையே. மறக்காத இருக்கும்போது ஒரு மனுஷனால கெட்டு போக முடியுமா? விடவே மாட்டார். அதனால தான் தேடி இத்தனோடைய டிவைஸ்க்குள்ள உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் உன்னை மறக்கல, என்ன தேடி வா, ஓகேவா, என்ன பாரு, என் சமூகத்தில் இரு, ஓகேவா, நீங்கள் அவரை நோக்கி பாருங்க, ஓகேவா. இந்த பாரமாக இருக்கிற அந்த பாவத்தை எல்லாத்தையும் களைஞ்சி விட்டுட்டு, ஓகேவா, அவரை உங்களை அடைச்ச கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓட்டத்தை பொறுமையாக ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தாயெல்லாம் மறந்துடுவாங்க, பேப்பர் அது இதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, பெற்றோர்களே பிள்ளைகளை நிறைய விஷயம் கண்டிப்பாக மறக்கிற சூழ்நிலை வரும். ஓகே, ஒருத்தரே நம்பாதீங்க. என்ன கேட்டால் பரிசுத்த ஆவியாகிய இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையின் மெய்ப்பராக இருக்க அவர், ஓகே, அதாவது கிறிஸ்து இயேசுவனுடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர், அவரை நம்புங்க. ஓகே, தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, என்னிடத்துல விசுவாசம் உள்ளவரா இருங்கன்னு சொல்றாரு இல்லையா. நான் அதான் பரிசுத்த ஆவியும் சேர்த்து சொல்றேன். ஓகே, தேவனை நம்புங்க, பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை நீதியை தேடுங்க. ஓகே, அவரை விட்டுறாதீங்க, ஏன்னா அவர் உங்களை மறக்கிறது இல்லை. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.